நம்ம பதில் சொல்லிதான் ஒருத்தர் சொல்றார், மக்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், ஒரு இடத்தில் கூட தாவேகா ஜெயிக்காது. அப்படி ஜெயிச்சுச்சுன்னா நான் ஒரு மீசையை எடுத்துக்கிறேன். கேவலமா இருப்பார் ஒரு மீசையை எடுத்தா. யாருன்னு தெரியுதா? திமுக ஒருத்தர். யாருப்பா? RS பாரதி ஐயா அவர்களே, உங்களுக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஒத்த சைடு மீசையை மட்டும் எடுக்காதீங்க, பார்க்க அசிங்கமா இருப்பீங்க. ரெண்டு பக்கம் மீசை இருக்கும் போதே அசிங்கமா தான் இருக்கீங்க. அதனால எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, மொத்த மீசையும் சேர்ந்து எடுத்துருங்க. உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகமும் அண்ணன் விஜய் அவர்களும் உருவாக்க போறார், ஏற்படுத்த போறார். அதனாலதான் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாரு, திமுக தூர சக்தி. தூர சக்தினா எங்கேயோ போயிருச்சு, மக்கள் தூக்கி கடாசிட்டாங்க. திமுகன்ற ஒரு கட்சியே நமக்கு வேணாம். இது ஒரு பார சக்தி, தூர சக்தி, துயர சக்தி, தீய சக்தி, கோர சக்தி, கொடூரமான சக்தி. இந்த சக்தி தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று மக்கள் என்றோ முடிவு செய்து விட்டார்கள். அதனால இந்த ஜென்சி கிட்ஸா, சின்ன சின்ன பசங்களா வச்சது, தம்பிங்களா டேய், உங்களெல்லாம் நினைச்சா பாவமா இருக்குதுடா, நம்பி போவாதீங்களா. ஹாய் கொத்தூஸ், ஹாய் 200 ரூபாய் ஊபீஸ், அதெல்லாம் பேசக்கூடாதுடா, தப்புடா தம்பிங்களா. கொத்தடிமை என்பது பெருமை கிடையாது, கொத்தடிமை என்பது அவமானம். அந்த கொத்தடிமைத்தனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஜனநாயக தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். கொத்தடிமையாக இருக்கக்கூடாது, ஜனநாயக தன்மையாக இருக்கணும். திமுக பக்கம் இருந்தா உங்களுக்கு அப்படிதான் யோசிக்க தோணும். தயவு செய்து விழிப்படைந்து கொள்ளுங்க. நீங்க தாவேகா பக்கம் வாங்கன்னா சொல்லல, ஹாய் கொத்தூஸ், ஹாய் ஊபீஸ்னு பெருமையா பேசாதீங்கடா. வீட்டுல சோறு போட மாட்டாங்க, கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டாங்க என்பதை பணிவன்போடு அந்த கொத்தூஸ்க்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.